ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம். சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்க களத்தில் இறங்கியிருக்கிறோம். விஜய் ஆட்சி அமைந்ததும் சட்டசபையில் எம்எல்ஏவாக பொறுப்பேற்ற உதயநிதி முதல் நாளே சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று பேசி இந்துக்களை அதிர வைத்தார். ஏற்கனவே சனாதனத்தை டெங்கு கொசுவுடன் ஒப்பிட்டு சர்ச்சையில் சிக்கிய உதயநிதி மீண்டும் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று அடாவடி காட்டினார். இன்னொரு பக்கம் தாவிக எம்எல்ஏ முஸ்தபாவும் உதயநிதி சொன்னதை வழிமொழிந்து நாங்களும் சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசியிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம். சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்க களத்தில் இறங்கியிருக்கிறோம். இந்த நிலையில்தான் திமுகவையும் விஜயின் தாவேகாவையும் கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் பாரதிய ஜனதாவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. உதயநிதி முஸ்தபா வீடியோக்களை விட்டு அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை. சட்டசபையில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி பேசினார். சில நாட்களில் தாவேகா எம்எல்ஏ முஸ்தபாவும் உதயநிதிக்கு ஆதரவாக சனாதனத்தை ஒழிப்பேன் என்கிறார். நமக்கெல்லாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ கற்றுத்தரும் தர்மத்தின் மீது இவர்கள் கொண்டிருக்கும் வெறுப்பின் உச்சம் இதன் மூலம் அப்பட்டமாக தெரிகிறது. திமுகவும் தாவேகாவும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை வெகு சில நாட்களிலேயே மக்களுக்கு உணர்த்திவிட்டன. சனாதன இந்து தர்மத்தின் மீது தொடர்ச்சியாக நடத்திய தாக்குதல் தங்களை எங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்பதை திமுக இப்போது மறந்துவிட்டது. திமுகவுக்கு நேர்ந்த நிலை தாவேகாவுக்கும் வரும். திமுகவுக்கோ அல்லது தாவேகாவுக்கு தைரியம் இருந்தால் இந்துக்களின் சனாதன தர்மத்தை ஒழிக்கும் அரசியல்தான் எங்கள் கொள்கையின் மையப்புள்ளி என்று வெளிப்படையாக பிரச்சாரத்தில் அறிவித்திருக்க வேண்டும். அப்போதெல்லாம் மதச்சார்பின்மை போன்ற நாடகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். இப்போது மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வேலையில் ஆணவத்துடன் செயல்படுகின்றனர். மக்களிடம் ஓட்டு வாங்கிவிட்டு இப்போது தங்களின் உண்மை முகத்தை காட்டுகின்றனர். நீங்கள் குத்த வாங்கிக் கொண்டே இருப்பதற்கு சனாதன தர்மம் ஒன்றும் குத்துச்சண்டை பயிற்சி பை கிடையாது. மக்கள் கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் தண்டிப்பார்கள் என்று நம்புகிறேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். விஜய் தலைமையிலான தாவேக அரசு அமைந்த பிறகு இந்த அரசுக்கு அண்ணாமலை கொடுக்கும் முதல் அடி இதுதான். இனி தினசரி சரவெடி இருக்கும் என்று பாரதிய ஜனதாவினர் கூறுகின்றனர்.